ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, நேற்று சோசியல் மீடியா நியூஸ் சேனல் ஃபுல்லா வைரலான ஒரு நியூஸ் என்ன கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவருடைய காரை வழிமறித்த தூத்துக்குடி மாவட்ட டிவிகே நிர்வாகி அஜ்தாக்னல். என்னப்பா நடக்குது? பனையூரே பரபரக்குதாப்பா. பனையூர் வாசல்ல உட்காந்து எந்திரிக்க மாட்டாங்க, தர்ணா போடுறது போறாங்க. யார் இந்த அஜ்தாக்னல்? ஏன் அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கல? இவ்வளவு நாள் அவங்க கட்சியில உழைச்சிருந்தாங்கல்ல, ஏன் மாத்தி வேற கொடுத்தாங்க? என்ன நடக்குது தலைமையில அப்படின்ட்டு எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயங்களை சோசியல் மீடியால பயங்கரமா விவாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் நாம் அது என்ன நடந்துச்சு, நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை அதை வெளியே சொல்லணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அந்த கண்டென்ட்டுக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்முடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தங்க, அண்ணா என்னுடைய குழந்தைக்கு நாளைக்கு பிறந்த நாள், நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அந்த செல்லக்குட்டிக்கு அவங்க பேர் ஷாலினி குட்டி, இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள். இந்த மாமாவுடைய அன்பு முத்தங்கள். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம அந்த கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் இதை பற்றி ஒரு காணொலி போட்டிருப்பேன். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஏன் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படலை, அதாவது நீங்க யாரை வேணாலும் தலைமைக்கு சரியானவங்க படுறவங்கள தேர்ந்தெடுங்க, ஆனா அறிவிச்சிருங்க, ரொம்ப நாள் இப்படி இழுத்து போகாதீங்க, அது சரி கிடையாது அப்படின்ட்டு நான் எனக்கு மனசுல பட்டவன பேசணும், அதே மாதிரி பேசியிருந்தேன். அப்போ அதுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும்ல. அதாவது தளபதி விஜய் தெரியாத, தலைமைக்கு தெரியாத, அவங்க நியமிப்பாங்க, நீங்க அவசரப்படாதீங்கன்னா அப்படி இப்படின்னு அவங்க தெரிஞ்ச விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அதோட வெளிப்பாட்டீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு போய் நிக்கிட்டு. சரி, ஓகே, முதல்ல நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னா முதல்ல அந்த அஜிதாக்லாம் யாரும் நம்ம தெரியணும்ல. அதாவது நான் அந்த காலையில பேசியிருப்பேன், இப்ப பாக்குறவங்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது இப்போ எப்படியே அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலர் நியமிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, தளபதி விஜயோடைய ரசிகர் மன்ற மாவட்ட தலைவராக இருந்தவங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் கோலோச்சி இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களா மாறி இப்போ கட்சி வரும்போது அவங்க மாவட்ட செயலாளர் கட்சிக்கு அறிவிக்கிறாங்க. ஸோ அப்படி இப்போ சேலம் மாவட்டத்தில் ஆர் பார்த்திபன் இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒருத்தங்க இருக்காங்க. சென்னையில் ஈஸியா சரவணன் இருக்காரு. ஸோ அப்படி சொல்லிட்டே போலாம். அங்கே ஒருத்தர் லெஃப்ட் பண்ணி நினைக்கிறேன் அப்படி இருக்காரு. இப்போ முக்கியமா இருக்காங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விஜயோடைய ரசிகர் மன்ற மாவட்ட தலைவராக ஒவ்வொருத்தர் மிக பிரபலமான அறியப்பட்ட முகமா இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா தளபதி விஜய் அவர்கள் சினிமா துறையில கோலோச்சிட்டு இருக்கும்போது உச்சபட்ச நடிகராக இருக்கும்போது அவருடைய மாவட்ட தலைவருங்கிறது ஒரு மிகப்பெரிய கிரேட் அவங்களுக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொருத்தங்க நாங்க தான் அந்த மாவட்ட தலைவர் சொல்லிட்டு அந்த மாவட்டத்தை கண்ட்ரோல் வைக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட ரசிகர் தலைவராக பயங்கரமா இருப்பாங்க. ஸோ அப்படிதான் தூத்துக்குடி மாவட்டத்துல எல்லாருக்கும் அறியப்பட்ட முகம். தூத்துக்குடி மாவட்ட தளபதி விஜயோடைய ரசிகர் மன்ற தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது பில்லா ஜெகன். அவர் தான் தூத்துக்குடி மாவட்டத்துல விஜயோடைய ரசிகர் மன்ற மாவட்ட தலைவராக இருந்துட்டு வந்தாரு. என்ன ஒண்ணுன்னா, விஜயபுரம் அப்ப அரசியல் இயக்கமா வரல, அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தன்னுடைய படைப்பளம் செல்வாக்கு எல்லாத்தையும் அப்படியே திமுக காட்டி திமுக சேர்ந்து திமுக பொறுப்புகள் வாங்கி திமுக கட்சியில பயணிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது விஜயோடைய மாவட்ட தலைவரா இருக்காரு, ஆனா திமுக கட்சியில இருக்கு. உங்களுக்கு புரியுது இல்ல? ஏன்னா அப்ப விஜய் அவர்கள் அரசியல் இயக்கமா மாறல. சோ அப்படி இருக்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அந்த வேலுவந்த் வந்து பாத்தீங்கன்னா திமுக கட்சியில பயணிக்கும் போது அது விஜய் அவர்களுக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சரியான ஒரு வேலுவந்த் போகாமல, அதாவது விஜய் அவர்கள் தலைமைக்கும் இதுக்கும். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட் பிரச்சனை நடந்துச்சுல்ல, அந்த டைம்ல தளபதி விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் போய் நிவாரணம் வழங்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தூத்துக்குடி மாவட்ட ரசிகர் தலைவராக இருக்கக்கூடிய பில்லா ஜெகனை அணுகாம அவங்களுக்கு அந்த பதவி கீழே இருக்கக்கூடிய, அதாவது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் நிர்வாகி அவரை கான்டாக்ட் பண்ணி அந்த பையன் மூலமா ஒரு பைக்லேயே போய் 13 குடும்பங்களுக்கு நேரில் போய் நைட்டா உதவி பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ இது அப்பவே கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. பில்லா ஜெகன் அவர்கள்கிட்ட அணுகாம இப்படி போயிட்டாங்க. அப்படி பில்லா ஜெகன் அவர்களுக்கும் தலைமைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லாம போயிட்டு இருக்கேன், ஒரு திமுக பயணிக்கிற அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தளபதி விஜய் தன்னுடைய அரசியல் இயக்கமா கட்சியை மாத்திட்டாரு. மாத்தினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலர் பொறுப்பாளர் நியமிக்கணும் அப்படின்ட்டு வரும்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இவ்வளவு வருஷமா கொள்ளோச்சிட்டு ஒரு பிள்ளை அவ்வளவு ஈஸியா விட்டுருவாரா? ஸோ அப்படிங்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியை இப்போ நாம வந்து திமுக இருக்கோம், நம்மளால வாங்க முடியாது. அப்படிங்கும்போது அந்த பதவியை தன்னுடைய குடும்பத்தில் உள்ள தன்னுடைய சகோதரனுக்கு அவருடைய தம்பி சுமன் கொடுத்துடலாம் அப்படின்னு தலைமையில பேசுறாங்க. அப்போ தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இவரு அண்ணன் வந்து திமுக கொஞ்சம் வலுவா அவர் இருக்கும்போது அங்க கொடுத்தா இது சரியா வராதுன்னு அவங்க தலைமை யோசிக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறதுக்கு இல்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக பெண் நிர்வாகி தான் இருக்காங்க. ஏன்னா அமைச்சர் கீதாஜீவன் இருக்காரு, அங்க எம்பியா கனிமொழி எம்பி இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் பெண்கள் வாக்கு அதிகமாக வாங்கணும் அப்படின்னா அப்போ ஒரு பெண் நிர்வாகி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்பவும் பில்லா ஜெகன் சொல்றாங்கன்னா சரி ஓகே என்னுடைய சகோதரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜிதாக்னால அறிவுறுத்துறாங்க. அதுதான் அஜிதாக்கள். ஸோ அப்போ தலைமை வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒன்றும் அவங்களால பேச முடியல. சரி ஓகே இதை எப்படி நம்ம முடிக்கணும், அப்போ அஜிதாக்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா இவ்வளோ வருஷமா ஒரு வந்து ரசிகர் தலைவராக இருக்கிறதுனால அஜிதாக்களுக்கு, ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாநாடு நடக்கும்போது எல்லா மாவட்டத்திலையும் கரெக்டா மாவட்ட செயலர் பொறுப்பாளர் நியமிக்கல, தற்காலிக மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநாட்டுக்காக நியமிச்சிருந்தாங்க. அப்பதான் அஜிதாக்களுக்கு அந்த மாவட்டத்தை ஒருங்கிணைக்காக ஒரு பொறுப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. சரியா, அது அப்படியே கொடுக்கப்பட்டு வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் குரூஸ் பர்னாந்து சிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு டிவி கட்சி சார்பாக பாத்தீங்கன்னா மாலை மறைவு செய்ய போகும்போது ஒரு சர்ச்சை ஏற்படுச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பக்கம் அஜிதாக்கள் தலைமையில ஒரு குரூப்பும் பாலா அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு குரூப் இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்டிஆர் அப்படி இப்ப மாவட்ட செயலாளர் மத்திய மாவட்ட செயலாளர் கொடுக்கப்பட்டிருக்க எஸ்டிஆர் அவங்களுக்கு பதவி கொடுக்கப்படல. அந்த பாலா வந்து பாத்தீங்கன்னா கோவில்பட்டி சார்ந்தவர். ஏன்னா தூத்துக்குடி மாவட்டங்கிறது பெரிய ஒரு இதா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் தொகுதி, ஓட்டப்பட்டாரம் தொகுதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி, அப்புறம் சாத்தங்குளம், இப்போ ஸ்ரீவைகுண்டம்லாம் இருக்குல்ல. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கனால
ஸோ கோயில்பட்டி இருந்து பாலாங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் மாலை முறை செய்ய வந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜாக்கள் போனாங்க. அப்போ ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். ஸோ அப்படியே ஒரு சலசலப்பு அப்பயே யார் வந்து தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அப்படின்ட்டு. ஸோ அந்த சமயத்தில் தான் இப்போ இவ்வளோ நாட்களாக அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலர் அறிவிச்சதுக்கு அப்புறமும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் பெண்டிங்ல வச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் அப்படிங்கிறவருக்கு தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்க. அதாவது அந்த பாலாங்கிறவருக்கு கோயில்பட்டி கொடுத்தாங்க. அஜாக்னவர்களுக்கு கொடுக்காம இவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வெக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, தலைமையை நம்ம குறை சொல்ல முடியாது. தலைமை ஒரு முடிவெடுக்குன்னா அது கட்சிக்கு யார் சரியா வருவாங்க, கட்சிக்கு இவங்கள மாவட்ட செயலாளரை போட்டால் தான் இங்கே நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களோட கணிப்பாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யார் போட்டால் இந்த இடத்துல, ஏன்னா எல்லா கட்சியிலும் அப்படிதான் யோசிக்கு. இதுல யாருமே எதிர்வு கிடையாது. அந்த இடத்துல யாரு, அதாவது எந்த சமுதாய மக்களுடைய ஓட்டு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அஜிதா அக்னாலுங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண், ஓகேவா. எஸ்டிஆர் ஜெய்சன் பாத்தீங்கன்னா ஒரு நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர். ஸோ இதான் உண்மை. ஸோ அப்போ தூத்துக்குடி மட்டும் நாடா சமுதாய மக்கள் அதிகமா இருக்காங்க. அப்போ நான் என்ன அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களும் நாடா சமுதாயம் சேர்ந்தவங்க, அப்போ போட்டி போடுறதுக்குன்னா அப்போ அது கரெக்டா இருக்குன்னு தான் முடிவு பண்றாங்க. இது எல்லாரும் அதே மாதிரி தான் எஸ்டிஆர் ஜெய்சன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸைஸ். இவ்வளோ நாளாக நம்ம கட்சியில் வந்து பாடுபட்டோம், உழைச்சோம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ தூத்துக்குடியில் டிவிகே அப்படின்னு போட்டாலே அஜிதாங்களுடைய முகம் தான் தெரியும். நம்ம சாதாரண ஒருத்தவங்களோட உழைப்பில் குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தை வெளிவிட்டாங்க, விஜயோட காரை வழிமுறிச்சிட்டாங்கன்னு சொன்னோம்னா உடனே ஒரே செயல் அப்படி மாற்றி இவங்க வந்து திமுக கைகூலி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் டிவிகேயோட சேர்ந்தவங்களாம் உடனே அந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் அப்படிலாம் போடுறத பார்க்கும்போது எனக்கு ஏன் அப்படி பண்றீங்கன்னு நினைச்சு. ஒண்ணு நீ கலந்து போயினா ஒருத்தனுடைய வழி வேற ஒன்று இருக்கு. சில பேர்லாம் உடனே டைலாக் போட்டுறானுங்க. அதை கேட்டீங்கன்னா அப்போ நீ இவ்வளவு நாளா கட்சிக்காக உழைக்கல, உனக்கு பதவி கொடுத்தாலும் உழைப்பியா அப்படின்ட்டு. ஏண்டா இப்படிலாம் எடுத்த உடனே பேசுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இங்க பதவிங்கிறது தேவைப்படுது, முக்கியம். நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த யோக்கிய கணக்கா நான் பெரிய யோக்கியெல்லாம் இந்த பேசுறோம்னு பார்த்தா எனக்கு கோபம் வரும். அதாவது உண்மையா உழைக்கிறாங்க, அவங்களுக்கு உண்டான அந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது எல்லாருக்கும் அந்த வருத்தம் வரதான் செய்யும். இவ்வளோ நாளா கட்சிக்காக அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அஜிதாக்கள் எத்தனை வீடியோக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க உழைக்கிறத. அதாவது கூட சில பேர் சொல்றாங்க இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ரீல்ஸ் போட்டா அதுக்காக கட்சிக்காக உழைச்சதா இருமா, எல்லாரும் இப்போ ரீல்ஸ் போட்டாலே தான் அப்படின்ட்டு. அதாவது வெறும் ரீல்ஸா போட்டா மட்டும்தான் தப்பு. இப்போ உண்மையிலே ஒரு கட்சிக்காக உழைக்கிறவங்க, எல்லா மக்களையும் இப்போ சாதி மதம் இல்லாம இந்த கட்சிக்காக இணைக்கிறவங்க அதை வெளியில காட்டணும்னா எப்படி காட்ட முடியும்? இப்போ சோசியல் மீடியா தான் யுகம் ஆகி போச்சு. ஸோ அப்படியே அதை காட்டி தான் ஆக முடியும், வேற வழி இருக்கு. இப்போ ஒரு திரைப்படத்துல ஒருத்தர் நல்லவன் அப்படின்னா அவனுக்கு அவன் நல்லவங்கிற சொல்றதுக்கு பிளாஷ்பேக் காட்டுறதுக்கு ஒருத்தர் வந்து பிளாஷ்பேக் சொல்லுவான். நிஜத்துல அப்படி கிடையாது. நீ நல்லவங்கிறத நீ தான் சொன்னாதான் வெளியே தெரியும். ஸோ நீ கட்சிக்காக உழைக்கிறத வெளியில எல்லா பக்கம், ஏன்னா அப்படி பப்ளிசிட்டி பண்ணாதானே அந்த கட்சி வளரும். அப்படிங்கும் போது அவங்க வந்து தாங்க பண்ற வேலைகள் செயல்கள் எல்லாத்தையும் இந்த ரீல்ஸ் மூலம் வெளிப்படுத்துறாங்க, சோசியல் மீடியாவில் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ ஆனா அதை மட்டுமே பயன்படுத்திட்டு உண்மையிலே அவங்க வேலை பார்த்தாங்களா, வேலை பார்க்கணுங்கிறத சொல்லுங்க, அதை ஒத்துக்கலாம். அதாவது உண்மையிலே வேலை பாருங்க, வெறும் ரீல்ஸ் மட்டும் போடாதீங்க அப்படின்ட்டு. ஆனா ரீல்ஸ் போடனாலே அவங்க பார்த்தீங்கன்னா வேலை செய்யல, சும்மா பிரபலத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ல தவறு, ஓகேவா. இவ்வளவு நாளா ஒருத்தவங்க உழைச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய உழைப்பை ஒரே நாள குச்சந்து வெட்டி அவங்கள உடனே திமுக கைகூலி அப்படின்னு விமர்சிக்கிறதுலாம் நம்மளால ஏற்றுக்க முடியாது. அவங்க உண்மையிலே நல்லா தான் உழைச்சாங்க, நம்மளுக்கு தெரியும், ஓகேவா. ஆனா தலைமை எடுக்கிறதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. தலைமை அவங்களுக்கு தெரியும்ல, இவங்களை போட்டா சரியா இருக்கும், இவங்க போட்டா இவங்க போட்டா தான் ஜெயிக்க முடியும் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு யாராலும் கட்டுப்பட்டு போகணும். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்காத ஒரு வருத்தத்தை கொடுக்கும். நான் அஜிதாக்களுக்கு நான் இவ்வளவு நாளா மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க டிவில சேருங்க ஒவ்வொரு வீடா போயிட்டு அதை தோலை துண்டை போட்டு ஒவ்வொருத்தலாம் கட்சியில சேர்த்தவங்க திடீர்னு உங்களுக்கு பொறுப்பு நடக்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வழியை கொடுக்கும். ஸோ அதனால அந்த வழியில அவங்க தளபதி விஜயோடைய காரை வழிமறிக்காங்க, புரியுது. ஆனா ஒரு தலைவருடைய காரை போயிட்டு டக்குன்னு படச்சோட முடிஞ்சு இவங்க கொடுத்தாதான் முடியும்னு சொல்லிட்டு ஒரு வழிமறிச்சு அவரை பார்க்கணுங்கிறது உண்மையிலே அது தவறு தான். யாரா இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது. அந்த கோபத்துல தான் விஜய் உடனே முடிவு வச்சு யாருமே ஒரு நிருபதி கொடுக்காத தலைமையை. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக வெளியே வந்தாலும் அதிமுக சவால் விடுறாரு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சவங்களாம் ஒன்னா சேர்க்கணும், 20 நாள் கெடு விடுக்கங்காரு. அப்ப எப்படி அது வந்து அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்ப அவங்க இவங்களுக்கு அணிபடிஞ்ச மாதிரி தான் ஆயிரும். சோ இப்ப அஜிதான் காரை வழிமறிச்சு நீங்க எனக்கு பதவி கொடுத்தாதான், இதுக்கப்புறம் விஜய் பதவி கொடுத்தா அடிபணிச்சு பதிவு கொடுத்த மாதிரி நாங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய இதே மாதிரி எல்லாரும் அவங்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஸோ அது ஒரு சரியான ஒரு முன்னுதாரணம் ஆகாதுல்ல. அதனால உடனே அவர்கள் எஸ்டிஆர் நியமிக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தர்ணால ஈடுபட்டு இருந்தாங்க அந்த அஜிதாக்கள் அவர்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம நிர்மல்குமார் கூப்பிட்டு பேசினாங்க. முதல்ல கூப்பிடும் போது வரல, அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஏமா பொறுமையா இருங்க, அவங்களுக்கு பதவியில் எதுவும் கொடுக்கும் சமரசம் பண்ணி அனுப்பிவிட்டுருக்காங்க. அவங்க இனிமேலும் நான் தமிழ் வச்சுக்கிறது தான் பயணிப்பேன், என் உயிரில் வர அப்படின்ட்டு பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால எடுத்தவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்குள் நடக்கக்கூடிய ஒரு கட்சி நிர்வாகிக்கும் தலைமைக்கும் உள்ள இதை வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த கட்சியை சேர்ந்தவங்க இது வந்து இல்லை. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உடனே பார்த்தீங்கன்னா அதே மீனவ சமுதாயம் சேர்ந்த வேற ஒரு பெண்ணுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவியில் கொடுத்து தலைமை அறிவிச்சுட்டு உடனே எப்பயுமே சமாதானப்படுத்துறதுக்கு அப்படி தானே பண்ணுவாங்க கட்சியிலே பண்ணும்போது. உடனே அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்காங்க, அதான் அஜிதாக்கள் பண்ண தவறு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுக கைகுலி அப்படின்னு விமர்சிக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்மையிலே தவறு. எடுத்த உடனே இவ்வளோ நாள் நேற்று ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கட்சிக்காக
கட்சி நிர்வாகியா உழைச்சிட்டு இருக்காங்க. சடனா ஒரு நிமிஷத்துல அப்படியே தூக்கி போட்டு அவங்க திமுக கைகளி அப்படின்னு விமர்சிக்க தவறு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அஜிதாக்கள் பாத்தீங்கன்னா அவங்க வெளியில போயிட்டு தளபதி விஜய் அவருடைய தலைமையோ அவங்க விமர்சிச்சாங்க அப்படின்னா அப்போ நீங்க உங்களுடைய கருத்தை விமர்சிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா அவங்க வாய் திறக்காத வரைக்கும் நீங்க உடனே அவங்கள திமுக கைகூலி அப்படின்னு விமர்சிக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு உழைக்கும் போது அதுக்குடைய அங்கீகாரம் கிடைக்கும் தான் யாருமே ஆசைப்படுவாங்க. இங்க எல்லாருமே பெரிய உத்தமெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? அதாவது கட்சிக்காக உண்மையா உழைக்க தான் வருவாங்க. ஆனா கட்சிகளை உழைச்சி அவங்களுக்கு கூட உள்ள மத்தவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுக்காத போது அந்த வருத்தம் வரதான் செய்யும். இதுதான் என்னுடைய கணிப்பு. தலைமையும் குறை சொல்ல முடியாது, அந்த சகோதரியும் குறை சொல்ல முடியாது. ஆனா என்ன ஒரு சின்ன வார்த்தை, தலைமை இதை பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே, அதாவது பாத்தீங்கன்னா எப்போதும் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட செயல்பட்டாங்களோ அப்பவே அதை அறிவிச்சிருக்கணும். இவ்வளவு நாளா தொடர்பு கூடாது. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா தங்களுக்கு கிடைக்குங்கிற வரைக்கும் ரொம்ப வேலை பார்த்து எல்லார்கிட்டையும் போயிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லும் போது சடலாம் கிடைக்கும் போது அந்த வருத்தத்தை கொடுக்கு. சோ அதனால தான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சொல்லியிருந்தா சீக்கிரமா அறிவிங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே, ஒரு கட்சின்னு வளர்ந்து வரும்போது இந்த மாதிரி இதெல்லாம் கடந்தா வரணும், ஓகேவா? ஆனா இப்ப இதுல நல்லா கிடைச்சு போச்சு, இதை வச்சு நம்ம ஒரு விமர்சனம் பண்ணிட்டு யாரு சாட்டை நாம் தமிழ் சாட்டையை தூக்கிட்டு உடனே அந்த வீடியோ போட்டிருக்கான். பாத்தீங்கல்ல, பெண்களுக்கு பாதுகாப்புன்னாரு, தாய் மனசுன்னாரு. இப்ப பாருங்க, ஒரு பெண் நிர்வாகி அவருடைய கார் முன்னாடி நிக்குது, நிறுத்தி என்னமான்னு கேட்க முடியல, அதை தள்ளி விட்டுட்டு போறாரு. இவர் தான் பெண்களை பாதுகாப்புறாரா அப்படின்ட்டு முதல்ல தூக்கிட்டு வந்திருக்கான். ஏண்டா என்ன மகனை, இதை பத்திலாம் பேசுறதுக்கு உனக்கு அவங்க கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. இல்ல, காளியம்மாளுங்கிற ஒரு பெண் நிர்வாகி எவ்வளவு நாளா அந்த கட்சிக்காக உழைச்சாங்க. அவங்க ஒரே நிமிஷத்துல உங்க அண்ணனை அவர் பாத்தீங்கன்னா பிரபாகரன் ஒரு 10 நிமிஷம் தான் சந்திச்சாங்க அப்படின்ட்டு அவர் ஒன்று சொல்லிட்டாங்க ஒரு மேடையில. அந்த ஒரே காரணத்துக்காக உடனே கட்சியில் தூக்கி போட்டீங்கல்ல, அதை பிசுறு மசுருன்ட்டு. அதுவும் பேசுற வார்த்தை ஒரு பெண்களை, ஒரு சகோதரி விட்டு பெண்களை அப்படி பேசுங்களா பிசுறு மசுருன்னு. அதுவும் அப்ப சொன்ன மட்டும் இல்லாம அடுத்தாப்புல அதை மேடையை சொல்லும் போதும் அவ என்ன பண்ணிட்டா, அவளுக்காக எல்லாரும் ஓடி வரீங்க, நீ அப்படி இருந்தா அவரெல்லாம் நிப்பாட்டினாலும் அப்படி அவளை ஜெயிக்க வச்சுக்க வேண்டியதானே, ஏன் அவளுக்கு நீ ஓட்டு போடல அப்படின்ட்டு ரொம்ப தகாத வார்த்தைகளை ரொம்ப கொச்சையா பேச. ஒரு தலைவருக்கு உண்டான ஒரு குறைந்தபட்ச ஒரு நாகரிகம் இல்லாம பேசினா உங்க தலைவர் தான் சரியானவர். விஜய் அவர்களை பத்தி தவறு பண்ணிட்டாரு. என்ன இதா இருக்கு, நீங்களாம் எப்படி இதை பேச வரீங்க? போங்கடா, போய் வேற வேலை பிறந்தா பாருங்க, உன் கட்சி எப்படி பலப்படுத்தலாம், உன் கட்சிக்கு எப்படி தேர்தல் ஜெயிக்கலாம் அப்படிங்கறத வேலையை பாருங்க. அடுத்தவங்க கட்சியில என்ன வேணா நடக்கட்டும், அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன? ஒச்சிக்குள்ளே 1008 ஓட்ட இருக்கு, அதை சரி பண்றதுக்கு வழி இல்லை. வந்துட்டான் விஜய் கட்சியில டிவிக்கையும் பத்தி பேசுறதுக்கு. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு இதை பத்தி நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.